ZEE5 இல் முழு எபிசோடையும் இலவசமாக பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நீ சொன்னா உன் சித்தி கண்டிப்பா மறக்க மாட்டா. நீ பேசும்போது நான் குறுக்க பேசாம சைலண்டா இருந்தல்ல, இப்ப நான் பேசுறத எதுவும் பேசாம நீயும் சைலண்டா கேளு. என்னால வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அந்த எண்ணம் துளி அளவு கூட எனக்கு கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணை நான் குழந்தைல இருந்து பாத்துட்டு இருக்கேன்ப்பா. இன்னும் சொல்ல போனா அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆனா நல்ல வாழ்க்கை அமைஞ்சா சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். ஆனா என்ன கல்யாணம் பண்றது நிச்சயமா அவளுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையே கிடையாதுப்பா. நானே மருதுக்கு கல்யாணம் ஆகணும், மத்த தம்பி தங்கச்சிங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். அதுக்கே எனக்கு வரப்போற மனைவியோட நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா சித்ராவோட சேர்ந்து என்னோட ஆசைகளும் செத்து போச்சுப்பா. அப்படி எல்லாம் பேசாதப்பா. வெண்ணிலா வந்தா கண்டிப்பா உன் மனசு மாறும். மாறாதுப்பா. அவ நிச்சயமா கஷ்டம் தான் படுவா. அப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. வெண்ணிலா நல்ல பொண்ணு, நம்ம சொந்தக்கார பொண்ணு, அடுத்தவங்க யாருக்கும் கெடுதல் நினைக்காத ஒரு குழந்தை மனசுக்காரிப்பா. அவ போய் என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு ரெண்டாம் தரமா வாக்கப்பட்டு வாழ்க்கை பூரா கஷ்டப்படணுமா? சேச்சே, ரொம்ப தப்புப்பா, நியாயமே இல்ல. அப்பா அந்த வெண்ணிலாவை பார்த்தா அவ கையில மிட்டாய் வாங்கி தரணும் தான் தோணுதே தவிர அவ கழுத்துல தாலி கட்டணுங்கிற என்ன எனக்கு சுத்தமாவே வரல. எனக்கும் அவளுக்கும் இருக்கிற வயசு வித்தியாசம் கூட இதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கலாம். இதுக்கு மேல ஓ சந்தோஷத்துக்காக வேற என்ன வேணாலும் கேளு, நான் செய்யறேன். இதை மட்டும் கேட்காத. ஏன்னா இந்த விஷயத்துல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நான் முடிவு பண்ணிட்டேன். இது சம்பந்தமா தயவு செஞ்சு என்கிட்ட இதுக்கு மேல பேசாத, புரிஞ்சுதா? உனக்கு நாங்க திங்கிற அதே சோத்த போடுறதுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்ன பத்தி உனக்கு தெரியும் இல்ல? தெரிஞ்சும் உன் பையனுக்கு நீ அப்பாவா இல்லாம மாமா வேலை பாக்குற வெக்கமா இல்ல? இந்த வீட்டுல இருக்கிற 4 பிள்ளைங்களும் உன் பிள்ளைங்க தானே. என்னமோ அவங்கெல்லாம் வேற ஆளுங்க மாதிரியும் முத்தரச மட்டும்தான் உன் பிள்ளை மாதிரியும் நடந்துக்கிற. வீட்டுக்குள்ளேயே திருட்டுத்தனம் பண்றியா? நீலாம்பரி, வெண்ணிலா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. உன் பேச்ச தட்ட மாட்டா. நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துக்குவா. நடந்துக்குவா. எனக்கு உன்னையும் தெரியும், உன் தங்கச்சியும் தெரியும், அவ பொண்ணையும் தெரியும். அவளும் உங்க ரத்தம் தானே. கிராமத்துல எங்கேயோ கேப்பாரத்து கிடந்தவளை கூட்டிட்டு வந்து வீட்டையே ஆள வைக்க பிளான் போடுறியா? போடு. ஆனா வெண்ணிலாவுக்கு கல்யாணம் பண்ண விட மாட்டேன், காரியம் பண்ண வச்சிடுவேன். பாக்குறியா? வேண்டாம் நீலாம்பரி, வெண்ணிலா ரொம்ப சின்ன பொண்ணு, ஓ வேகத்துக்கெல்லாம் தாங்க மாட்டான். உனக்கு அத்தனை கரிசன் அவ மேல இருந்தா இனிமே கல்யாணத்தை பத்தி யார்கிட்டயும் பேசாத. மீறி பேசின உன் தங்கச்சி குடும்பமே இந்த ஊரை விட்டு பணமாதான் போவாங்க. நீ இந்த வாட்டி துணி எடுக்க பீரோவை திறந்தா உனக்கே ஆச்சரியமா இருக்கணும். இதெல்லாம் நம்ம துணியான்னு. நீ பாக்கெட்ல ஏதாவது வைக்கிற, அதையும் பார்க்காம அவங்க தோச்சிடுறாங்க. அப்புறம் அது துணி பூரா அப்பிக்கிட்டு அசிங்கமா இருக்கு. இதுக்குதான் அக்கறை இருக்கிற ஒரு ஆளு கூடவே இருந்து இதெல்லாம் பாத்துக்கணும்னு சொல்லிருக்காங்க. இனிமே கல்யாணம் வேற பண்ண போறதால தினமும் மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தான் போகணும். நான் வேற நீ வச்சிருக்கிற சட்ட கலருக்கு மேட்சிங்கா புது ட்ரெஸ் வாங்கி தர சொல்லி அம்மா கிட்ட கேட்கணும். அப்பதான் பாக்க நல்லா இருக்கும். ஆளு மட்டும் மேட்சிங்கா இருந்தா போதுமா? துணியும் மேட்சிங்கா இருக்க வேண்டாமா? ஜனனி, எதுக்கு வெயில நிக்கிற? உள்ள போய் பாட்டு கேளு. சும்மாதான் வந்தா நீ. நீங்க துணி துவைக்கிறத பார்த்து முத்தன சட்டை கூட பேசுற அழக பார்த்து நானே நின்னுட்டேன். என்ன நீ ஒரு மாதிரியா நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லையே. வாய் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுது, ஆனா மூஞ்சி அப்படியே தானே இருக்கு. என்ன பண்ணதுன்னு சொல்லுங்க. அதோ நம்ம டாக்டர் அண்ணனே வந்துட்டாரே, அவரை செக் பண்ண சொல்லுங்க. அண்ணி ஒரு மாதிரியா படபடப்பா இருக்காங்க. என்னன்னு செக் பண்ணி சொல்லுங்க. நான் போய் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி.
வெண்ணிலா ஆ காஃபி எடுத்துட்டு வா. இதோ வரேன் நீ. வர அச்சச்சோ சக்கரை போடலையே. ஐயா நல்ல மூச்சை இழுத்து இப்ப விடு. இப்ப இடு. இன்னும் 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 ஒன் மோர். அப்படி உட்காருங்க. மெதுவா உட்காருங்க. பாத்து அத்தை பாத்து. எப்படி காய்ச்சி? பாத்துமா. அங்க எப்படி எண்ணெய் வந்தது? யாரு ஊத்துனது? நான் ஏமா ஊத்துறேன்? நம்ம வெண்ணிலா தான் விளக்குக்கு ஊத்துறதுக்காக எண்ணெயை தேடிக்கிட்டு இருந்தா. தெரியாம ஊத்திட்டா போல இருக்கு. ஐயோ அண்ணி, நான் எப்ப ஊத்துனேன்? நான் தான் காபி போட்டுட்டு இருந்தேனே. ஆமா, கிச்சன் வாசல்ல தானே என்ன இருந்துச்சு. நீ தானே உள்ள இருந்த. நானும் அவரும் ஹால்ல தானே இருந்தோம். எங்களுக்கு தெரியாது நீ ஏன் ஊத்துனேன்னு. உனக்கு தானே தெரியும். நீ எதுக்கு ஊத்துன, யாரு விழ வைக்க ஊத்துனேன்னு. எங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, நானே ஊத்துனதா இருக்கட்டும். நான் அத்தைக்கு போய் சுடுதண்ணி வைக்கிறேன். ஒத்தடம் வைக்கலாம். வேண்டாமா தாயே, நாங்க பாத்துக்கிறோம். விழவும் வச்சுட்டு ஒத்தடமும் வைப்பியா? முத்தெல்லாம் வந்துருச்சு. ஐயோ வலி தாங்க முடியல. சித்தி சித்தி ஐயோ என்னால முடியலமா. யாராவது என்ன ஊசி போட்டு கொன்னுடுங்களே. இப்படி எல்லாம் பேசாதீங்க. தாங்கலையே. சித்தி முடியலையே. என்ன சித்தி என்னெல்லாமோ உளறிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? உங்க என்னாச்சு? விடுனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அம்மாவை பாரு. என்னப்பா என்னாச்சுன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏன் இப்ப கோவப்படுற? ஏதோ நடந்துருச்சு விடு. அவசரத்துல எந்த முடிவு எடுக்க கூடாது. முடிவா? யாராவது என்னாச்சுன்னு சொல்லி சொல்லுங்களேன். எல்லாரும் ஏன் குழப்பறீங்க? நானே சொல்றேன்பா. அம்மா பாத்து வெண்ணிலா விளக்கேத்த எண்ணெய் கேட்டிருக்கா. கை தவறி கொட்டிட்டு அது தொடக்க மறந்திருக்கா போல. ஏன் கெட்ட நேரம். அந்த நேரம் பார்த்து நான் அங்க வந்து கீழே விழுந்துட்டேம்மா. என்ன தூக்குறேன்னு வந்தவன் டென்ஷன்ல மறுபடியும் கீழே போட்டுட்டா முத்தரசு. இப்ப அவ எங்க? கிச்சன்ல தான் இருப்பா. ஏதாவது பேசி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் கூட எதுவுமே பேசல. அதுக்காக இவ்வளவு அலட்சியமா இருப்பாளா? சின்ன பொண்ணு தானே, எல்லாத்துக்கும் கொஞ்சம் இருக்க முடியும். வேணாப்பா, விட்டு போனா போகுது. நீ சும்மா இரு சித்தி. வெண்ணிலா, மாமா என்ன மாமா கோமான்ட்டு? அறிவில்ல, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? தைலம் காய்ச்சிட்டு இருக்கேன் மாமா. முடக்கத்தான் தைலம். இது போட்டா அத்தைக்கு உடனே சரியாயிடும். நீ ஏன் எண்ணெய் ஊத்தி அவங்களை கீழே தள்ளி விட்டு இப்ப அதுக்கு வைத்தியம் வர பாக்குறியா? நானும் சின்ன பொண்ணு தானே போனா போதுன்னு விட்டா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. ஓங்கி அரைஞ்சிடும். வர வர நம்மள கேட்க யாரும் இல்லைங்கிற எண்ணம். அதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பார், நீ பண்ற தப்புக்கு எல்லாம் எல்லாரும் தொட போயிட்டு இருக்க மாட்டாங்க. புரியுதா? இதுக்கு மேல நீ இந்த வீட்டுல இருக்கிற இடம் தெரியக்கூடாது. சும்மா அதை பண்ற இதை பண்றன்னு எல்லாரையும் படுத்தி எடுக்காத. நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அதை முதல்ல சித்தி கிட்ட சொல்லு. அவங்க சரின்னு சொன்னா மட்டும் அந்த விஷயத்தை செய். தெரிஞ்சுதா? சரி, நீ வா, கிளம்பி டாக்டர் கிட்ட போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்து. வேணாப்பா, இப்ப கொஞ்சம் தேவலையா இருக்கு. நீ இந்த வலி மாத்திரை மட்டும் வாங்கி கொடு. 2 நாள் பார்த்துட்டு அப்புறமா போய்க்கலாம். எனக்கு தான் இந்த டாக்டர் ஊசினாலே பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் இல்ல? என்ன சித்தி இது? அதுக்காக இப்படி வீட்லயே உட்கார முடியுமா? நான் வேணா டாக்டர் வீட்டுக்கே கூட்டு வரட்டுமா? வேண்டாம்ப்பா, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். நான் பாத்துக்கிறேன். என்ன எப்படி பாத்துப்ப? சித்தி, எனக்கு வேற ராத்திரி பூரா மில்ல வேலை இருக்கு. ஒரு அர்ஜென்ட்டான ஆர்டர். அதான் எப்படி? நான் பாத்துக்கிறேன்ப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. மாமா, நீங்க கவலைப்படாம போய் உங்க வேலையை பாருங்க. நான் அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டேன். நான் பக்கத்திலே இருந்து அத்தைய பாத்துக்கிறேன். யாரு நீ? பாத்துக்கிறேங்கிற பேர்ல கிறுக்குத்தனமா மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு வைக்காத. நீங்க கவலைப்பட வேண்டாம் மாமா. நான் அத்தைய நல்லா பாத்துக்கிறேன். நீங்க போங்க மாமா.
ZEE5 இல் முழு எபிசோடையும் இலவசமாக பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.